இன்றைக்கு மனிதனை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கும் அவனுடைய வாழ்க்கை அவன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து அடிப்படைகளையும் உருவாக்கி தருவது வேலை வாய்ப்பு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலும் சரி, இன்றைய தமிழக முதல்வர் அவர்களுடைய அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியிலும் சரி, வேலை வாய்ப்பிற்குத்தான் முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி திகழ்வதால் தான் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் சார்பில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 60,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இது 100வது நிகழ்ச்சி. கலைஞர் எதிலும் 100க்கு 100. அதுபோலவே இந்த வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் எதை தொட்டாலும் 100க்கு 100 என்ற வகையில் 100வது வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கொஞ்சம் பிரின்சிபால் பேச சொன்னப்ப வேகமாக கை தட்டின மாதிரி இது கை தட்டலாம். 100வது நிகழ்ச்சி இது. அதுவும் ஏதோ கணக்கிற்காக நிகழ்ச்சி என்று இல்லாமல் இதிலே 2 லட்சமாவது பணி நியமன ஆணையையும் வழங்குகின்ற நிகழ்ச்சி என்றால் 2 லட்சம் குடும்பங்களில் விளக்கேற்றிய பெருமை இந்த துறைக்கும் இந்த துறையுடைய அமைச்சர் அவர்களுக்கும் சாரும். இந்த நிகழ்வுக்கு எல்லா வகையிலேயும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த 2 லட்சமாவது பணி நியமன ஆணை பெறுகின்ற ஏற்கனவே 1,99,999 பேர்களும் இந்த ஆட்சிக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பணி நியமன ஆணை பெறுகின்ற அனைவருக்கும் துறையினுடைய சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.